ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி மீன லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 22 வரை. முதல் நாளான பிப்ரவரி 15 சனிக்கிழமை, உத்திர நட்சத்திரம். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் கன்னிராசியில் சந்திரன் சூரியனை போல செயல்படுகிறார். சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 12ஆம் இடத்துல இருக்கார், விரயஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் 4ல் இருக்கார், கேது 7ல் இருக்கார். கேது தான் உபநட்சத்திரம். அப்போ ஒரு முதலீடு அல்லது செலவுகள், வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள் மற்றும் நமக்கு குடும்ப உறவுகள் சார்ந்த நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ரகசியமான சில செயல்பாடுகள் அப்படிங்கிறதுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் இந்த நாள் சாதகமாக அமைகிறது. நம்ம லக்னத்திலேயே இந்த வாரம் முழுக்க சுக்கிரனும் ராகுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இதில் சுக்கிரன் நமக்கு நல்ல கிரகமா, ராகு நல்ல கிரகமா அப்படின்னெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம ஜாதகப்படி. இந்த 2 பேர் சேர்றது ஒரு வகையில் கெட்ட கிரக தன்மை இருந்ததுன்னா பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். ஆண் பெண் உறவு சார்ந்த விஷயங்கள் மற்றும் நமக்கு பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், திடீர் முதலீடுகள், இது எல்லாத்துலேயுமே ஒரு அவமானப்படுற மாதிரியான விஷயங்களை நமக்கு சுக்கிரனும் ராகுவும் செய்வார். இது யாருக்கு கெட்ட கிரகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் பொருந்தும். இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதுவும் தசாபுத்தி அந்தரம் நடக்குதான்னு பார்த்துக்கணும். சுக்கிரனோ ராகுவோ நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். மறுபடியும் பிப்ரவரி 16ஆம் தேதி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதில் அஸ்த நட்சத்திரம், 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இன்றைக்கி குழந்தைகள் குதூகலமாக இருக்கிறது, திருமண வரன் பார்க்குறது, புது நபர்களை சந்திக்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது, சிறு சிறு பிரயாணங்கள் போகிறது, குடும்ப உறவுகளை பார்த்துக்கிறது, கமிஷன் வகை மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் சார்ந்த நன்மைகள் நடக்கிறது, கோவில் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகளுக்கும் சாதகமாக இருக்கும். பிப்ரவரி 17ஆம் தேதி திங்கட்கிழமை, சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னியில் இருக்குது, 2 பாதம் துலாத்தில் இருக்குது. இந்த துலாத்துக்கு மாலை 6 மணி 1 நிமிடத்துக்கு மாறுறாரு. அப்போ இருந்து நமக்கு 8ல் சந்திரனுங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். அப்போ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இன்றைக்கி பலனை கொடுக்கறது செவ்வாய் கிரகம். செவ்வாய் குருவாகவும் சனியாகவும் இருக்கார். அதனால் 12ஆம் இடத்துல இருக்கிற விரை சனியினுடைய பாதிப்பு இன்றைக்கி கொடுக்கறதுனால செவ்வாய் காம்பினேஷன் நம்ம ஒரு அவசரப்படுறது, முன்கோபப்படுறது, ஒரு வித்தியாசமாக நம்ம கோபப்படுறதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதனால் நமக்கு உடலும் பாதிக்கும், மனமும் பாதிக்கும், செலவும் அதிகமாகும். அதனால் தேவையில்லாத செயல்களில் இறங்காதீங்க. உங்களுடைய பரபரப்பை காட்டாதீங்க. அமைதியாக இருக்கிற வேலையை செஞ்சுட்டு இன்றைக்கி கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு கண்ட்ரோலாக இருக்கணும். உறவினர்கள் வகையிலையும் பேச்சுவார்த்தைகள் லிமிட்டாக வச்சுக்கணும். அப்போ ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா சனி செவ்வாய் காம்பினேஷன் 4-12ன்னு வருது. இந்த 4-12ங்கிறது உறவுகளுக்கு, நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கும் தடையாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். பிப்ரவரி 19 புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம். இப்போ தான் 8ல் சந்திரன் போகிறார். இதுதான் உண்மையான சந்திராஷ்டம். அப்போ ராகுவை போல் செயல்படுறார். ராகு சுக்கிரனோட சேர்ந்து நம்ம லக்னத்தில் இருக்கார். விரயத்தில் இருக்கிற சனியினுடைய சாரம் வாங்கிட்டாங்க 2 பேருமே. அப்போ இந்த சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதனால் கொஞ்சம் துன்பம் அனுபவிக்கிறது மற்றும் சில தகாத பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், இது மாதிரி ஏதாவது விரயம் பண்ணுறது, ஒரு தேவையில்லாத நம்மளை நாமளே வருத்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எக்ஸ்ட்ராவாக நம்ம கேர் எடுத்துக்கிட்டு நம்ம வேலை உண்டு நம்ம ஒன்றுன்னு இருந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் ராகுங்கிறது அந்நிய நபர்களோட தொடர்பில் கவனம் செலுத்தணும். 12ல் இருக்கிற சனி அவ்வளவா குடும்பஸ்தானம், குடும்ப கணவன் மனைவி உறவுகள் சார்ந்த ஒரு நன்மைக்கு கொஞ்சம் அது பாதகம் பண்ணும். அதனால் இந்த சனியினுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி வியாழக்கிழமை, விசாக நட்சத்திரம், 4ஆம் பாதத்துக்கு விருச்சிக ராசிக்கு சந்திரன் மாறுறாரு காலையில் 6:48. இப்போ நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனை 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்க்குறாங்க. இந்த சந்திரன் குரு பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க.
அதனால் இந்த வியாழக்கிழமையாகவும் இருக்குது, குரு நாளாகவும் இருக்குது, குருவனுடைய நட்சத்திரமாகவும் இருக்குது, அதில் 4ஆம் பாதமாகவும் இருக்குது, விருச்சிக ராசியை குரு பார்க்குற ஒரு அமைப்பும் இருக்குது. அதனால் புதிய நபர்களை சந்திக்கிறது, இடம் விட்டு இடம் போகிறது, டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட டீலிங் பண்ணுறது, சுப நிகழ்ச்சிகள் டீலிங் பண்ணுறது மற்றும் உறவுகள் சார்ந்த அனைத்து விதமான செயல் திட்டங்கள், கோவில் சார்ந்தது, குலதெய்வம் சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்தது, பெரிய மேல் படிப்பு சார்ந்தது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இன்வால்வ்மெண்ட் ஆகணும். ஆனோம்னா நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும், பாசிட்டிவாக இருக்கும், ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும். மறுநாள் பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் மதியம் 3:53 வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் போகிறாரு. 9ஆம் இடத்துல சனியை போல் செயல்படுறாரு. சனி நமக்கு குருவாகவும், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி தெரியாமல் நம்ம ஒரு மாற்று சிந்தனைகளை ஏற்படுத்திக்கிறது, வேலை மாறுறதை பற்றி நினைக்கிறது, அல்லது வேறு ஒரு நபர்கள், வேறு ஒரு தொழில்கள், வேறு ஒரு கஸ்டமர்கள் இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன்னா 12லேயே விரை சனியாகவும் இருக்கார், புதனும் கூட சேர்ந்துருக்கார். அதனால் இன்றைக்கி நட்சத்திரம் அந்த சனியினுடைய நட்சத்திரம் புதனுடைய தொடர்பில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து மதியம் 3:53 கேட்ட நட்சத்திரம் வருது. அப்போ மறுபடியும் அதே பிரச்சனை தான். புதனும் சனியும் 12ல் இருக்குது. புதன் ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்து சந்திரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறனால, சந்திரன் 9ல் இருக்கிறனால ஓரளவுக்கு பரவாயில்ல. மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், கோயில்கள் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அந்த மறுநாள் பார்த்திங்கன்னா அதே கேட்ட நட்சத்திரம் தான். அது பிப்ரவரி 22 சனிக்கிழமை. இந்த இந்த நாளில் என்ன நடக்குது அப்படின்னா, புதன் கிரகம் விரயத்தில் சதய நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தவர் குரு நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. பூரட்டாதி காலையில் 9:40 மாறுறாரு. அப்போ தான் சனியோடைய கரெக்டாக சேர்றார். புதனும் சனியும் ஒன்று சேர்ந்து பலன் கொடுக்குறாங்க. அப்போ 9ல் சந்திரன் இருந்தாலும் 12ல் இருக்கிற புதனாகத்தான் சந்திரன் வேலை பண்ணுறாரு. இந்த புதன் என்ன பண்ணுறாரு, இந்த குருவோட நட்சத்திரத்துக்கு மாறுறதுனால 3ல் இருக்கிற குருவாக செயல்படுறாரு. அப்போ திடீர்னு ஏதாவது ஒரு பிரயாணம் வர்றது, திடீர்னு ஒரு ஆர்டர் சம்மந்தப்பட்டது, நமக்கு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது சம்மந்தப்பட்டது, ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, இடம் விட்டு இடம் போகிறது, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் தூண்டிவிடும். உறவுகளுக்கு நல்லா இருக்குது. எல்லா விதமான உறவுகள், சகோதர உறவு, திருமண உறவு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. அதனால் சுபகாரியங்கள் தாராளமாக பார்க்கலாம், கோயில் காரியங்கள் தாராளமாக பார்க்கலாம், மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது தாராளமாக பார்க்கலாம். இந்த வகையில் இந்த 8 நாட்கள் பலனை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.